அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லியா உலகம். நான் இன்றைக்கி இறால் சாப்பீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் பாட்டி செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சத்தி சிக்கன் மசாலா போடுறேன். வீட்டில் இது இல்லைன்னா கரம் மசாலா யூஸ் பண்ணிங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறின பிறகு ஒரு பாத்திரம் எடுத்துருங்க. அதில் நான் 1 குழிக்கரண்டி இன்றைக்கி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம அந்த ஊற வச்ச இறாலை போட்டுருவோம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலா ஃபுல்லாக நம்மளுக்கு ட்ரை ஆகணும், இறாலும் வேகணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் கிளறி விட்டுங்க. இப்போ பாருங்கள், இறால் நல்லா வெந்து மசாலாலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், தக்காளி, அந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த வெங்காயம் இதுக்கெல்லாம் சேர்த்து தான் முன்னாடியே நம்ம உப்பு அந்த மசாலாலாம் கொடுத்துருக்கோம். அதனால் அதே போதும், எக்ஸ்ட்ரா எதுவும் போடணுன்னு தேவையில்லை. இதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். இந்த வெங்காயம் தக்காளி போட்ட பிறகு இது வெங்காயம் தக்காளி பாதி வெந்தும் வேகாமையும் இருக்கும். இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட மிச்சமாக வைக்க முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பாட்டி செய்வாங்க. பாருங்கள், 3 நிமிஷம் ஆகிடுச்சு. அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் பாருங்கள் பாதி அளவுக்கு கொஞ்சமாக மசிஞ்சிருக்கு. இல்லை மல்லிக்கீரை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான இறால் சாப்பீஸ் ரெடி. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.